உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தமிழ் பிராபவ வருடம். இந்த வருடம் உங்களுக்கு, அதாவது மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுது, கிரக நிலைகள் எப்படி இருக்க போகுதுன்றதை இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொளிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். இந்த வருடம் உங்களது வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரும் பாக்கியம் தான் நான் சொல்லுவேன். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, கடந்த வருடத்தில் உங்கள் வாழ்க்கையில் குடும்ப ரீதியில் பலவித பாதிப்புகளையும் சந்திச்சிட்டீங்க. தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி நேர்மையாக ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை உருவாக்கி அந்த ப்ராப்பர்ட்டி தன்னை சார்ந்தவங்களுக்காக நாம் நினச்சி ஒன்று செய்யும் பொழுது அந்த இடத்துல அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் தடுமாறினா எப்படி இருக்கும்? ஏன்னா பொருளாதார நெருக்கடியில் நிறைய பாதிப்புகளை சந்தித்தவங்க மிதுன ராசி அன்பர்கள். இதனுடைய விளைவுகள் என்ன ஆயிடுச்சுன்னா, இத்தனை வருஷம் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த நேர்மை, கண்ணியம், அந்த யதார்த்தம், இது எல்லாத்துக்குமே ஒரு பங்கம் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டவங்க மிதுனராசி அன்பர்களில் பலர். ஏன் இதை நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, நட்பும் சரி, உறவினர்களும் சரி, அவங்களுக்காக நீங்கள் எவ்வளவோ செஞ்சுருப்பீங்க, எவ்வளவோ நல்ல விஷயங்களை செய்தும் இன்றைக்கி அவங்களால கைவிடப்படக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. ஏன்னா பல அவமானங்கள் ஒரு புறம் உருவாயிடுமோன்ற ஒரு பயம், மறுபுறத்தில் உங்களுக்கு எதிரில்னு பேச யோசிக்கக்கூடியவங்க உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமை மறுபுறத்தில். இது எல்லாத்தையும் தாண்டி ரிஸ்க் எடுத்து யாராலையும் முடியாது, பட் எங்கெங்கே வாங்கணுமோ, எங்கெங்கே கேட்கணுமோ, என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்து இன்றைக்கி நாணய நம்பிக்கையோடு நீங்கள் நடந்து கடைசியில் பார்த்தா இத்தனை வருஷமாக இவ்வளோ கொடுத்துருக்குறோம், இவ்வளோ பர்ஃபெக்டாக நடந்திருக்கோம். ஜஸ்ட் 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்தில் கொஞ்சம் டைமிங் முன்னப்பின் ஆனதும் அவர்களது வார்த்தைகள் உங்களை ரொம்ப காயப்படுத்தக்கூடிய நிலைமைகள் உருவாயிடுச்சு. இவ்வளோதானா வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு இது எல்லாமே உங்களுக்கு கடந்த வருடத்தில் மிக நெகட்டிவான ஒரு சூழல்கள் இருந்தது. இது மட்டுமல்ல, பொதுவாகவே மிதுனராசி என்பர்கள் உழைப்பாளிகள். அப்போ உங்களுடைய வேலையில் நீங்கள் எவ்வளோ கவனத்தோடு இருந்து, எவ்வளோ ரிஸ்க் எடுத்து, அங்கேயும் உங்களுடைய கடின உழைப்பை போட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் எத்தனையோ வேலைகள் அந்த இடத்துல ஆகிருக்கு. மற்றவர்கள் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு எல்லாமே சில விஷயங்களில் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி உங்களுடைய உண்மையான உழைப்புக்குண்டான ப்ரமோஷனோ, சம்பள உயர்வோ, இல்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு நேமோ ஏதோ ஒரு விதத்தில் ட்ராப் ஆகிட்டே இருந்தது. இன்னும் சிலரது வாழ்க்கையில் எந்த தப்பு செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா விட்டால் டாப் லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்களோ, உங்களுக்கு ஒரு நல்ல நேம், உங்களுக்கு ஒரு நல்ல கெப்பாசிட்டி உருவாயிடுமோன்ற அளவுக்கு இல்லாதது பொல்லாதது உங்கள் மேலே சொல்லி உங்களுடைய எமோஷ்னலை டச் பண்ணி அந்த இடத்த விட்டு ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வெளியில் போயிடணும் அப்படின்ற அளவுக்கு சில சூழ்ச்சிகள். இப்படி வெளியில் வந்தவங்களும் பலர் இருக்கீங்க. இன்னுமே வர முடியாமலையும் போகலாமா, இருக்கலாமா, இங்கே இருக்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்குமா அப்படின்ற பல குழப்பத்தோடு எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த இடத்துல மீண்டும் பதிலடி கொடுத்து ரீஎன்ட்ரி கொடுக்குறீங்க, பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உருவாக்குறீங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடத்த விட்டு வெளியில் வந்தவங்களுக்கு இன்னும் சரியான ஒரு வேலை அமையலை, நம்ம நல்ல ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பண்ண முடியல, நமக்கு அமையுமா, மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க முடியுமா நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறீங்க, ஒரு நல்ல ரிசல்ட்டை உண்டாக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, மிதுனராசி என்பவர்களுக்கு எப்போவுமே உங்களுக்குன்ற ஒரு தனித்துவம் இருக்கும். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் காலகட்டங்களிலிருந்து எதில் நீங்கள் இறங்கி செயல்பட்டாலும் ஓப்பனிங் நல்லா இருக்குது. ஒரு தொழில் ஆரம்பித்தா ஓப்பனிங் நல்லா போகுது, இது எங்கேயோ போகிற அளவுக்கு இருக்கேன்னு நினச்சா அப்படியே டவுன் ஆகி அப்படியே கீழே வந்து கடைசியில் கடன் வாங்கி போட்டு கடைசியில் அதை விட்டு வெளியில் வந்தால் போதுமே என்ன செய்கிறதுனே தெரியலன்ற அளவுக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னும் சிலரது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு வேலையில் போய் இருந்தால் கூட அந்த வேலையில் டெம்பரவரியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது, பர்மனெண்ட் ஆக முடியல. மீறி இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் அந்த இடத்த விட்டு வெளியில் வர மாதிரி
வந்தவங்களுக்கு அந்த வேலை மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலேயுமே எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத அளவுக்கு என்ன முயற்சி எடுத்தாலும் நமக்குண்டானது இதுதான் அப்படின்னு நினைக்க முடியாத அளவுக்கு அது அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான சூழல்கள் உருவாகிருக்கும். அப்போது இங்கே ஏதோ ஒன்று 99% உங்கள் முயற்சிகளால் உருவாக்குறீங்க, 1% உங்களை தாண்டி அது உங்களை டவுன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்போது இந்த நிலை எதனால், ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் குரு பகவான் ப்ளஸ் விரையாதிபதி குரு 12ஆம் பாவத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு குரு வந்தார். ஜென்மத்துக்கு குரு வந்ததில் இருந்தே பயம், பதட்டம், எதுலேயுமே ஒரு நிலை இல்லாத ஒரு சூழல். இன்னும் பலரது வாழ்க்கையில் ஆரோக்கிய ரீதியில் பிரச்சனைகள், இன்னும் சிலரது வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு நான் உண்மையை சொல்கிறேன். மிதுன ராசி என்பவர்களுக்கு உங்ககிட்ட உங்களை சுற்றி நல்ல தொழில் ரீதியில் நல்ல ஃபோக்கஸ் இருக்கும், பல விஷயங்கள் உங்களை தேடி வரும், ஆனால் எதையும் முடிக்க முடியாமல் தடுமாடுவீங்க. சில நேரங்களில் இன்ட்ரெஸ்டே போயிடும், எதையுமே செய்கிறதுக்கு உண்டான ஆர்வமே இல்லாமல் போயிடும். வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயங்கள் இல்லாத அளவுக்கு, ஒரு கிளாரிட்டி இல்லாத அளவுக்கு ஏதோ ஒரு மந்த நிலை உங்களுக்கு நீடித்த மாதிரியே இருந்திருக்கும். மீறி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் முடித்தாலும் அது முழுசாக முடிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாவிக்கு. அப்போது ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தடைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களை பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்குது, உங்களை ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்குது. இதனால் உங்கள் வளர்ச்சி கெட்டு, உங்கள் முன்னேற்றங்கள் கெட்டு, கடனாளி ஆயிட்டனே அப்படின்ற அளவுக்கு எல்லாமே பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. ஓப்பனாக சொல்லணுன்னா எல்லாரும் நம்பாமல் கெடுவாங்க. மிதுனராசி என்பவர்கள் நம்பி கெட்டவங்க பலர் உங்களோட இருந்தவங்களுக்காக, உங்களை சார்ந்தவங்களுக்காக, உங்களுக்கு வேண்டியவங்களுக்காக பாடுபட்டு போராடி அவங்களுக்கு கடனை உடனே வாங்கி சில விஷயங்களை உருவாக்கி அதை வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுற நிலைமைக்கெல்லாம் நீங்கள் ஆளாக இருந்திருப்பீங்க. அப்போ இந்த நிலையிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமா நினச்ச உங்களுக்கு இந்த வருடத்தில் மிதுனராசி என்பவர்களுக்கு வெளிநாடு முயற்சிகள் பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் டாப் லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது. அது மட்டுமல்ல, நீங்கள் அரசியல் துறையில் இருக்கிறீங்கன்னா அரசியல் ஒரு பெரிய லெவலில் அங்கீகாரத்தை உண்டாக்கிடுவீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா அரசாங்க உத்தியோகத்தில் ப்ரமோஷன் வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல கிடைக்க போகுது. அதுலேயும் நீங்கள் ஒரு மருத்துவத்துறை சார்ந்தோ, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு அறிவியல் விஞ்ஞான சம்மந்தப்பட்ட துறைகளிலே ஏதாவது ஒரு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில முக்கிய அமைவுகளை உருவாக்கிட்டேன், பட் அதற்குண்டான லைசன்ஸ், அதற்குண்டான பேட்டர்ன் கொடுக்கலை, அதற்குண்டான விஷயங்கள் நமக்கு கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருடம் அது கை கொடுக்க போகுது. ஏன்னா குரு பகவான் ஜூன் மாதத்திலேயே அவர் உங்களுக்கு தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். தனஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் ஒரு புறம், உங்களுக்கு 11 லாபஸ்தானத்தில் இந்த மாதம் முதலிலேயே உச்சமடையக்கூடிய சூரிய பகவான் மறுபுறம். இவர்களால் உங்கள் வாழ்க்கை மாபெரும் மாற்றங்கள் உண்டாக்க போகுது. நீங்கள் பெரிய லெவலில் செல்வாக்கு அடையக்கூடிய ஒரு ராசியாக இருக்க போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா பேர், புகழ், பாராட்டுக்களை அடையக்கூடிய ஒரு மாபெரும் உங்களுக்கு இந்த வருடமாக உங்களுக்கு அமைய போகுது. இந்த வருடம் உங்களுக்கு ஒரு மைல்கல்லாக இருக்கும். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த வாய்ப்பு உங்களுக்கு மீண்டும் கிடைக்காது. சரியாக பயன்படுத்தினா போதும். கடந்த காலகட்டங்களில் பெற்ற பிள்ளைகளுக்குண்டான திருமண முயற்சிகள் தடைப்பட்டு இருந்திருக்கும். அது எதுவுமே உங்களுக்கு கைகூடி வராத அளவுக்கு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. இந்த வருடத்தில் அந்த திருமண முயற்சிகள் கைகூடி வரப்போகுது. எல்லா தகுதி திறமை இருந்துமே மிஸ் ஆகுதுன்ற வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு தகுதிக்குண்டான வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதோட உங்களது பிள்ளைகளுடைய வேலை, தொழில் சார்ந்த ரீதியிலையும் மாற்றங்கள் பிறக்கும். வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும். வெளிநாட்டில் இருந்து நிறைய சிரமங்களுக்கு ஆளாயிட்டேன் நினச்சவங்களுக்கு சிரமத்திலிருந்து அழகாக ரிலீஃப் ஆக போகிறீங்க. நினச்சது கிடைக்க போகுது. புது பந்தம் உங்களை சேரப்போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுலேயும் ஏற்கனவே வெட்டு போன உறவு, பிரிந்த உறவு மீண்டும் உங்களுக்கு இணையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. பந்தங்கள் கைவிடப்பட்டதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த பந்தங்கள் மீண்டும் உங்களை சேரக்கூடிய அளவுக்கு, அதுலேயும் சொந்த பந்தங்கள் உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது. மொத்தத்தில் சாதிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இது இருக்கும். ஏன்னா இந்த வருடத்தில் ஒரு புறத்தில் தனஸ்தானத்திற்கு வரக்கூடிய உச்சம் பெற்ற குரு பகவானது பார்வை அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம்ன்றது ஒன்று இருக்குது. அதுவும் இந்த குரு பகவான் உங்களுடைய சர்வாஷ்ட வர்க்க பரல்களில்
இவர் உங்கள் ஜாதகத்தில் 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி டாப் லெவலில் கொண்டு போய் விட்டுரும். உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள், பார்த்து அதை தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதை மனசில் வச்சுக்கிங்க. ஒருவேளை அப்படி பார்க்கணுன்னாலும் கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுத்திங்கன்னா அது மாபெரும் வளர்ச்சி பாதைக்கு வழிவகுக்கும். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா, இந்த வருடத்தில் ஒரு பக்கம் குரு பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கார், 10ஆம் பாவத்தில் சனி பகவான் நல்ல பொசிஷனில் இருக்கார். அப்போது அந்த 10ஆம் இடம் வலுப்பெறுது. அப்போது புது தொழில் உருவாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருடத்தில் புது தொழில் உருவாக்க போகிறீங்க. புது முயற்சிகள் கை கொடுக்க போகுது. பெரிய லெவலில் அது உங்களை 10 பேர் இல்லை, 100 பேர் இல்லை, 1,00,000 பேர் உங்களை கண்டு பாராட்டுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான அமைவுகளை உருவாக்கிடுவீங்க. அதிலையும் நல்ல நல்ல நட்புகள் உங்களை அடையும். உங்களுடைய கிளைண்ட், உங்களுடைய வாடிக்கையாளரை அழகாக திருப்திப்படுத்திடுவீங்க. அவர்கள் இன்னுமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நிலைமை நீடிக்கும், முளைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பெற்ற பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்க உங்களை புரிஞ்சிக்கல, உங்களை அவமானப்படுத்திட்டாங்க, இந்த இடத்துல என்னுடைய இத்தனை வருஷம் வாழ்க்கை எனக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்குன்னு நினச்ச பெற்றோர்களது வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்க போகுது. மீண்டும் நீங்கள் நினச்ச மாதிரி குடும்பம் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. குறிப்பாக மிதுன ராசி அன்பர்களில் பல பேரது வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவங்க பல பேர் இருப்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இல்லத்தரசிகள் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் மீண்டும் நல்ல ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் உருவாக்கிடுவீங்க. செய்யாத தப்புக்கு சிலர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. எந்த தப்புமே செஞ்சுருக்க மாட்டீங்க, உங்கள் மேலே எந்த தப்பு இருக்காது. ஆனால் மற்றவங்க பார்வைக்கு குற்றவாளியை நின்று இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அது எல்லாத்தையும் சரி செய்து அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்பீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி 2 பேருக்கும் வேலை வாய்ப்புகள் போய் இன்றைக்கி மீண்டும் நமக்கு அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா, அதிலிருந்து மீண்டும் வெளியில் வருவோமோ நினச்சி வருதத்தில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக சொல்கிறேன், மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. குடும்பத்தில் இருக்கிற கடன் சுமைகள் எல்லாத்தையும் தீர்த்து ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ணி வீடு கட்டக்கூடிய யோகம், பூமி வாங்கக்கூடிய அமைப்பு, இல்லை வீடு வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது. திருமண முயற்சிகள் கைகூடி வரப்போகுது. திருமணம், இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளைன்ட்டு கெஸ் பண்ணி முடித்து திருமணம் வரைக்கும் போய் கூட ரிஜெக்ட் ஆகி வெளியில் வந்திருப்பீங்க. அந்த நிலையில் இருந்த மிதுனராசி என்பவர்கள் மீண்டும் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கைக்கூடி வரப்போகுது. நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலில் நின்று ஜெயிக்க போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஆரோக்கிய ரீதியில் நிறைய பிரச்சனைகள் சந்தித்தவங்க 100% மிதுன ராசி அன்பர்கள் தான். அந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மெயின் உங்களுக்கு கழுத்தில் இருந்த அந்த ஜவ்வு ப்ளஸ் ஜாயிண்ட் சம்மந்தப்பட்ட இந்த ஷோல்டருக்கு பேக், அதாவது உங்களுக்கு இந்த பின்னாடி இந்த இடமெல்லாம் ரொம்ப பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அதே போல் இந்த முதுகுக்கு கீழே சைடில் பக்கவாட்டில் எல்லாமே வலி அப்பப்போ இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த வலியில் எந்த வேலையும் செய்ய முடியலன்ற அளவுக்கெல்லாமே பாதிப்புகள் இருந்திருக்கும். அந்த பாதிப்புலேருந்து மீண்டும் வெளியில் வருவீங்க. அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சிலருக்கு சரியாயிடும். சிலருக்கு அதற்குண்டான மருத்துவ ஆலோசனைகள் கிடைக்கும். குறிப்பாக இன்னும் சிலருக்கு அந்த இடுப்பு ப்ளஸ் அதாவது முட்டி குதிகால் வரைக்குமே அந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும். இந்த பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தில் உற்சாகத்தோடு இறங்கி பல விஷயங்களில் நீங்கள் செயல்படுத்தி உருவாக்க போகிறீங்க. மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலகட்டங்களாக மாறப்போகுது. குலதெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கை சேரும். சொத்துக்களில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பலமான நிலையில் இருக்கக்கூடிய அருமையான காலகட்டங்கள். என்னை பொறுத்தவரை மிதுன ராசி அன்பர்களுக்குண்டான ஒரு அற்புதமான காலகட்டங்கள். கடந்த காலகட்டங்களில் நடந்த நெகட்டிவை நினச்சிக்கிட்டு இந்த காலகட்டங்களில் அந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் சந்தித்தது இழப்புகள், பல இழப்புகளை சந்திச்சிட்டீங்க, பல மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. அது எல்லாத்துக்கும் சேர்த்து பதிலடி கொடுக்குற அருமையான வருடமாக இது இருக்க போகுது. அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ் அடைவீங்க. இந்த வருடம் உங்களுக்கு பொன்னான வருடமாக அமைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.